பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஹொசூர் அருகே சிறுவன் காரில் கடத்தி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் சிறுவனின் சடலத்தோடு உறவினர்கள் அஞ்செட்டியில் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 8ஆம் வகுப்பு மாணவனை காரில் கடத்திச் சென்று கொலை செய்து வனப்பகுதியில் சாலையோரம் சிறுவனின் உடல் வீசப்பட்ட நிலையில் சிறுவன் ரோஹித்தின் உடல் மீட்கப்பட்டது. தொடர்ந்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி அஞ்செட்டி பேருந்து நிலையம் அருகே அந்த சிறுவனின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழு விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், வணக்கம். உறவினர்கள் தரப்பில் என்னென்ன குற்றச்சாட்டும் கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கு, முழு விவரம். வணக்கம் கனிமொழி. ஒசூர் அடுத்த அஞ்செட்டி அருகே நேற்று இரவு பள்ளி மாணவன் காரில் கடத்து சென்று இன்று வனப்பகுதியில் அவர் சடலமாக கொலை செய்யப்பட்டு உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. உறவினர்களே உடலை கண்டெடுத்த நிலையில் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்கள் உடலை தர மறுத்து உடலை அஞ்செட்டி பேருந்து நிலையத்தில் சாலையில் வைத்து அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அஞ்செட்டி அடுத்த மாவனட்டி கிராமத்தை சேர்ந்த கட்டிட தொழிலாளியாக இருந்த அவரது மகன் தான் 13 வயதான ரோஹித். இவர் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்திருக்கிறார். நேற்று ரோஹித்தை 2 பேர் காரில் கடத்தி சென்றதாக அப்பகுதியில் தகவல் வெளியானதை தொடர்ந்து அவரது உறவினர்கள் பெற்றோர் போலீசில் புகார் அளித்திருக்கிறார்கள். காலை இந்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட போதுதான் கடத்தி சென்ற இருவர் அடையாளம் காணப்பட்டு அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அஞ்செட்டியிலிருந்து ஒகேனக்கலுக்கு செல்லக்கூடிய சாலையில் வனப்பகுதி சாலையோரம் சிறுவனின் உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு சென்ற சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் உடலை போலீசாரிடம் தர மறுத்தவர்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் உடலை கொண்டு வந்து தற்போது அஞ்செட்டி பேருந்து நிலையத்தில் தருமபுரிக்கு செல்லக்கூடிய சாலையில் வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களது முக்கிய கோரிக்கையாக என்ன இருந்து வருகிறது என்றால், அதே ஊரை சேர்ந்த மாவனட்டியை சேர்ந்த ஒரு இளைஞர் தான் இந்த சிறுவனை அழைத்து சென்றிருக்கக்கூடிய சூழலில் இந்த கொலைக்கான காரணம் தெரிய வேண்டும். இந்த கொலையில் மேலும் பலர் தொடர்பு பட்டிருக்கலாம் என்பதால் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்த பிறகே உடலை பிரேத பரிசோதனைக்கு தருவோம் என கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். சம்பவ இடத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை அவர்கள் அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. கனிமொழி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆனந்த் பாபு. பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.